ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்க்க போறோம். என்ன தகவல் அப்படின்னா, தொடக்க கல்வி அறிவிப்புகள் 2023-24 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பில் அனைத்து பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் 114 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை புதிதாக தோற்றுவித்தல் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா 2023-24 கல்வியாண்டிற்கு பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களின் அறிவிப்பு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை வகுப்பில் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் கொண்டு செயல்படும் நடுநிலைப்பள்ளிகள். இது வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதாவது எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டிற்கான பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களின் அறிவிப்பு. ஓகேவா, இது 114 பட்டதாரி ஆசிரியர் பணிகள் புதிதாக தோற்றுவித்தல் அப்ப ஆணை வெளியிடப்படுகிறது. அதாவது புதுசா வந்து இந்த 114 ஆசிரியர்கள் வந்து நம்ம எந்தெந்த ஸ்கூலுக்கு தேவைப்படுதோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாணவர்களின் விகிதப்படி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த காலிப்படங்களை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ மீத உள்ள கூடுதலாக 114 பட்டதாரி ஆசிரியர் பணிகளை தேவை அடிப்படையில் பாடவாரியை தோற்றுவித்து அனுமதி அரசாணை வெளியிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மேற்சொன்ன 114 பட்டதாரி ஆசிரியர் பணிகளை விவரம் இணைப்பில் கண்டுள்ளவாறு இத்துடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதன்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்களை சார்ந்த பள்ளியின் அறவை பதிவேட்டில் பதிவு செய்து பராமரித்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்துமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு அப்டேஷன் தான் இது. ஓகேவா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பிப்ரவரியில வந்த ஒரு தகவல். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 3 2024 ஒரு தகவல் தான் இதை கொடுத்திருக்காங்க. சோ இது தொடக்க கல்வி அறிவிப்புகள். 114 ஆசிரியர்களை வந்து புதுசா வந்து அவங்க வந்து நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கு இதை வந்து கொடுக்கணும். இது வந்து நடுநிலை பள்ளிகளில 100 மாணவர்கள் அதிகமாகவோ அதை வச்சு கணக்கிட்டு இவ்வளவு மாணவர்கள் விகிதச்சார அடிப்படையில் ஒரு புதிய காலிப்படங்களை தோற்றுவித்துக்கலாம். ஓகேவா, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கும் சோசியல் சயின்ஸுக்கு தான் வந்து அதிகமான காலியிடங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, தமிழுக்கும் சோசியல் சயின்ஸ் தான் அதிகமான காலியிடங்கள் இருக்கு. ஸோ எந்த ஒரு தகவல் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.